2025 வந்துருச்சு. புதுசா நம்மளே ஏதாவது ஒண்ணு பண்ணா நல்லா இருக்கும்ல. ஸோ நான் இப்ப சொல்லிக் குடுக்க போறது என்னன்னா, இந்த அழகான கிரிட்ட எப்படி போடுறதுன்னு சொல்லிக் குடுக்க போறேன். சில பேர் வந்து இந்த கிரிட்ட பார்த்தாலே கஷ்டமா இருக்குன்னு ஸ்கிப் பண்ணிட்டு போயிருவீங்க. அப்படிலாம் இல்ல. ரொம்ப ஈஸி தான். நான் எப்படி ஈஸியா போடுறதுன்னு சொல்லிக் குடுக்குறேன். ஸோ நான் இதுக்கு என்ன பண்ண போறேன்னா, ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸஸ் எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த பாக்ஸ் சைஸ் உங்களோட இஷ்டம் தான். இதுக்குள்ள நான் என்ன பண்ண போறேன்னா, கிறிஸ் கிராஸா லைன்ஸ் போட போறேன். அதாவது ஒண்ணு மேல ஒண்ணு ஓவர்லேப் ஆயிருக்க மாரி. இதோட பாக்ஸ் குட்டி குட்டி பாக்ஸ் சைஸ் வந்து உங்களோட விஷ். பட் நான் இங்க சூஸ் பண்ணியிருக்கிறது 1 இன்ச். 1 இன்ச் கொஞ்சம் நீங்க பெருசா குடுக்கும்போது பார்க்க அழகா தெரியும். முடிச்சுட்டு ஒரு லைனுக்கு இப்போ நீங்க ஒரு லைன் எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன், அதுக்கு லெஃப்ட் சைடு இல்லன்னா ரைட் சைடு ஏதாவது ஒரு சைடு நீங்க ஃபுல்லா ஹம்ஸ் போடுங்க. இப்ப இதே மாதிரி ஒவ்வொரு பாக்ஸஸ் ஏதாவது ஒரு சைடு நீங்க போட்டுக்கலாம். லைக் இதே மாதிரி ஃபுல் பாக்ஸஸ்க்கும் கம்ப்ளீட் பண்ணணும். ஏதாவது ஒரு பாக்ஸ் ஸ்கிப் பண்ணாலும் பார்க்க நல்லாவே இருக்காது. ஸோ இதே மாதிரி நான் என்ன பண்ண போறேன்னா, அடுத்தது நீங்க அடுத்த டைரக்ஷன் லைன் எடுத்துக்கோங்க. ஸோ அந்த லைனுக்கு அப் ஆர் டவுன் ஏதாவது ஒரு சைடு நீங்க பண்ணிக்கிட்டா போதும். ஸோ இந்த மாதிரி நீங்க ஃபுல் பாக்ஸையும் கம்ப்ளீட் பண்ணணும். ஹம்ஸ் போட கொஞ்சம் டைம் எடுக்கும் தான். பட் நீங்க பிராக்டிஸ் பண்ண பண்ண வந்துரும். அந்த அளவுக்கு ஹம்ஸ் ஒண்ணும் கஷ்டம் கிடையாது. அண்ட் கொஞ்சம் ஸ்லோவா போடும்போது இன்னும் கொஞ்சம் பெர்ஃபெக்ட்டா உங்களுக்கு வரும். இந்த மாரி எல்லா பாக்ஸையும் நீங்க போட்டு முடிச்சுட்டு, உள்ள அந்த ஹம்ஸ் போட்டாலும் ஒவ்வொரு பாக்ஸ். அந்த பாக்ஸ்ல நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு ஸ்ப்ரில் போட்டுட்டு நடுவுல டாட் வச்சுக்கோங்க. இதுக்கு வெளியில நீங்க ஹம்ஸ் குடுத்துக்கோங்க. இங்க நீங்க ஸ்ப்ரில்லுக்கு பதிலா வெறும் டாட் வச்சு சர்க்கிள் 2 சர்க்கிள் போட்டாலும் அழகா தான் இருக்கும். இங்க நான் 1 ஹம்ஸ் குடுத்துருக்கேன். நீங்க 2 ஹம்ஸ் போட்டாலும் நல்லா தான் இருக்கும். இதுக்கு அடுத்து நான் என்ன பண்ண போறேன்னா, நீளமா ஒரு லைன் குடுத்து அதுல வைன் குடுக்க போறேன். நீங்க நீளமா லைன் குடுத்தாலும் ஓகே, குட்டியா வைன் குடுத்தாலும் ஓகே தான். நீளமா லைன் குடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஸ்பேஸ் எல்லாம் கவர் ஆகுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பேலன்ஸ் அந்த வைனுக்கு லெஃப்ட் சைடு, ரைட் சைடும் பேலன்ஸ் இருக்கிற ஸ்பேஸஸ்ல நீங்க ஒரு 3 டாட்ஸ் இந்த பக்கம் 3 டாட், அந்த பக்கம் 3 டாட் வச்சுக்கோங்க. 2 தான் வருதுன்னா 2 வச்சுக்கோங்க பிரச்சனை இல்ல. இல்ல 1 டாட் தான் போட இடம் இருக்குன்னா 1 டாட் இல்ல 4 டாட் அது எல்லாமே உங்களோட இஷ்டம் தான். லிசன் மெஹந்தின்றது வந்து இப்படிதான் போடணும், அப்படிதான் போடணுன்றது இல்ல. எந்த ஒரு விஷயமே ட்ரையல் அண்ட் எரர் தான். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா இருந்ததுன்னா நீங்க அந்த ஸ்டைல ஃபாலோ பண்ணுங்க. இல்லையா வேற எந்த ஸ்டைல் ஒர்க் ஆகும், வேற எந்த ஸ்டைல் லுக் நல்லாருக்கும் அப்படின்றத பார்த்துட்டு நீங்க அந்த மாரி பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஒவ்வொரு பாக்ஸுக்கும் பொறுமையா நீங்க பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா, உங்களோட டிசைன் கம்ப்ளீட் ஆயிடும். இந்த மாதிரி நெறைய விஷயம் நீங்க லேர்ன் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, நம்மளுடைய காவ்யா மெஹந்தி ஆர்ட்ஸ்லேருந்து 1999க்கு மெஹந்தி கோர்ஸ் வந்து கண்டக்ட் பண்றோம். இது வந்து ஜான்வரி 20 ஸ்டார்ட் ஆகுது. இதுல நம்ம பேசிக்ஸ்லேருந்து நெறைய ஃபிகர்ஸ் கவர் பண்ண போறோம். எந்த மாதிரினா பேசிக் லைன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி மிக்ஸாலஜிலருந்து டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் ஃபிகர்ஸ் லைக் எலஃபண்ட், ஸ்வான், ஹார்ஸ் அந்த மாரி பேபி எலிஃபண்ட் மாரி நெறைய விஷயம் நம்ம கவர் பண்ண போறோம். ரெஜிஸ்டர் பண்ணணும்னா ஸ்க்ரீன்ல தெரியற நம்பர்ல ரெஜிஸ்டர்